வணக்கம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைத்தானில் வேரியபிள்ஸ்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது வந்து கடந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கோடு. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ சிம்பிளாக டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து கமெண்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னா ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டைட்டில் வந்து வேரியபிள் அப்படிங்கிறது நான் கொடுத்துட்றேன். ஸோ வேரியபிள் அப்படின்னா என்ன, வேரியபிள் அப்படிங்கிறது ஒரு கண்டெய்னர் இல்லைன்னா ஒரு மெமரி. அந்த மெமரியில் நான் வெவ்வேறு நம்பரையோ வேறு எதை வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ வேரியபிள் வேறு லாங்குவேஜில் பார்த்தோன்னா அதில் கண்டிப்பாக வேரியபிளுக்கு நான் டேட்டா டைப் அப்படிங்கிறது ஒன்று படிக்கணும். பைத்தானுக்கு டேட்டா டைப் அப்படிங்கிறது வந்து வேரியபிள் டிக்ளரேஷனில் கிடையாது. நீங்கள் நேரடியாக என்ன பண்ணிக்கலாம், நேம் ஈக்குவல் டு யார் நேமோ அவங்களுடைய நேமை வந்து நீங்கள் சொல்லிடலாம். நேம் வந்து ராஜா அப்படிங்கிறவர் தான் நேமு. ஓகேங்களா, சிம்பிளாக சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் அப்படிங்கிறது நான் கொடுத்துட்றேன், நேம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கோடு இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா கமெண்ட் ப்ராம்ப்டில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ test.py ராஜா அப்படிங்கிறது டிக்ளேர் ஆகிடுது. ராஜா அப்படிங்கிறது வந்து சிம்பிளாகவே என்ன பண்ணியிருக்கேன், அசைன் பண்ணிட்டேன். இதே வேறு லாங்குவேஜ் C++ ஜாவானா நான் என்ன பண்ணணும், இது ஸ்ட்ரிங்குங்கிற டேட்டா டைப்பு அப்படிங்கிற டேட்டா டைப்பை நான் கம்பல்சரியாக சொல்லணும். கேரக்டர்னு சொல்லணும், இன்டிஜர் சொல்லணும், ஃப்ளோட்டு டபுள் இப்படின்னு தனித்தனியாக சொல்லணும். ஸோ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, சரி ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா என்ன டேட்டா டைப் ஆனாலும் நீங்கள் ஒரே வேரியபிளில் கொடுத்துக்கலாம், ரீடிக்ளேர் பண்ணிக்கலாம். சிம்பிளாக ஃபார் எக்ஸாம்பிள் நேமுங்கிறதுல நான் 10ங்கிறது கொடுத்துக்கலாம், தப்பே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பிரிண்ட் அப்படிங்கிறத நேம் அகெயின் கொடுக்குறேன். பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. அதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், இதுக்கு முன்னாடி நேம் ராஜான்னு வச்சுருக்கேன், இந்த தடவை என்ன பண்ணியிருக்கிறேன் 10ன்னு கொடுத்துருக்குறேன். அதாவது என்ன பண்ண முடியாது, வேறு லாங்குவேஜில் ஏற்கனவே நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்குன்னு அசைன் பண்ணியிருக்கீங்க, இதில் போய் இன்டிஜர் வேல்யூ போட்டிருக்கீங்கன்னு நம்மளை என்ன பண்ண முடியாது அப்படின்னா, வேல்யூ வந்து இன்டிஜர் வேல்யூவை நமக்கு வந்து ஆட் பண்ண விடாது. ஸோ அப்போ என்ன தான் இதில் ஒரு அட்வான்டேஜ்னா, நீங்கள் டேட்டா டைப் யூஸ் பண்ண கூடாது. அது ஒன்று, அதாவது வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணும்போது. அதே மாதிரி ஒரு டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப்பாக மாற்றிக்கலாம். அதுக்கு பேர் டைப் காஸ்டிங் சொல்லுவாங்க. அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இதில் என்னென்னா ஒரே வேரியபிளை திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம் வெவ்வேறு டேட்டா டைப்புக்கு. நான் ஃபார் எக்ஸாம்பிள் நேம் அப்படிங்கிறதுல நான் வந்து என்ன பண்ணலாம், ஸ்ட்ரிங்கை சிங்கிள் கோட்லேயும் சொல்லிக்கலாம், டபுள் கோட்லேயும் சொல்லிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படின்னு ஒன்று கொடுத்துறேன். இங்கே வந்து நான் வந்து பிரிண்ட்டு ஏ அப்படின்னு நான் பிரிண்ட் நேம்னு சொல்கிறேன். ஸோ பிரிண்ட் நேம்னு சொல்லிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் 1 செகண்ட் ரன் பண்ணுறேன். ஏங்கிறது வந்திருக்குது பாருங்கள். நம்ம வந்து அப்போ நம்பரும் கொடுக்குறோம், கேரக்டரும் கொடுக்குறோம், ஸ்ட்ரிங்கும் கொடுக்குறோம், ஒரே வேரியபிளில் தான் கொடுக்குறோம். அப்போ என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, சேம் மெமரியை நான் என்ன பண்ணிக்கலாம், வெவ்வேறு இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு மெமரி எடுத்து வச்சுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஏன்னா இன்டர்பிரிட்டர் அப்படிங்கிறது லைன் பை லைன் எக்ஸிக்யூட் ஆகிறதா. நீங்கள் வந்து சிம்பிளாக ஒரு மெமரியை என்ன பண்ணிக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அதையே ரீடிக்ளேர் பண்ணிக்கலாம். இதுதான் இதில் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு அட்வான்டேஜ். தென் இதில் நம்ம இன்னும் என்ன பார்த்தோம், வேரியபிள் அப்படிங்கிறது என்னென்னா வெவ்வேறு வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக தான். ஸோ ராஜா ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். பொதுவாக அங்கே வந்து என்ன பண்ணுவோம், இன்டிஜர்னா 100 10 அப்படின்னு நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ராஜா, ரஞ்சித், மகேஷ் அப்படின்னு நம்ம வெவ்வேறு வேல்யூ ஸ்டோர் பண்ணுவோம். அது மாதிரி இங்கே என்னென்னா ரீடிக்ளேர் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இன்னொரு கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, வேரியபிள் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது நீங்கள் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி யூஸ் பண்ணால் கரெக்டு. ஆனால் இந்த வேரியபிளும் ஒன்றும் கிடையாது, சேம் கிடையாது, ரெண்டுமே டிஃப்ரெண்ட். அது நல்லா மனசில் வச்சுக்கோங்க. இன்னொன்று வேரியபிள் டிக்ளரேஷனில் வந்து 45 நேம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து நம்பர் யூஸ் பண்ணி சொல்லக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணிவிட்டு நேம் அப்படிங்கிற ஸ்பெஷல் கேரக்டர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இதில் ஒன்லி அலௌட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேமுக்கு பதிலாக நீங்கள் அந்த வேரியபிளுக்கு பக்கத்தில் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நேம் அப்படின்னு நான் ஒன்று சொல்லியிருக்கேன், இதுவும் வந்து நேம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நேமில் இந்த இடத்துல வந்து ரஞ்சித் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்குவோம். இங்கே வந்து ரஞ்சித் 1 மினிட், இங்கே வந்து ரஞ்சித் அப்படிங்கிற நேம் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஓகே, இது வந்து நேம் தான். இன்னொன்று இப்படியே நம்ம நேம் கொடுக்கலாம். நீங்கள் கேப்ஸ்லையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நேம் இந்த இடத்துல வந்து அன்பு அப்படிங்கிற ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ அன்பு இது வந்து வேறு. அதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன், ஃபுல் கேப்ஸ்லையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அன்புக்கு பதிலாக இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், குகன் அப்படிங்கிற ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். சரிதா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். நேம் 35 which is equal to மகேஷ் அப்படின்னு ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ எப்படி நீங்கள் கொடுத்துக்கலாம். இது வந்து அதாவது என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இந்த மாதிரி என்ன நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்பர் வந்து பின்னாடி தான் யூஸ் பண்ணணும், இன்பிட்வீனில் தான் யூஸ் பண்ணணும், முன்னாடி யூஸ் பண்ணக்கூடாது. அது நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வந்து ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணும்போது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ். ஒன்று ஸ்மாலாக இருக்கணும், இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம், நம்பரை பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம், முன்னாடி யூஸ் பண்ணக்கூடாது. டாலர் சிம்பிள், மற்ற ஸ்பெஷல் கேரக்டர் நான் வந்து ஆம்பர்சன்ட் யூஸ் பண்ணிவிட்டு நேம் அப்படிங்கிறது கொடுக்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா இதில் நம்ம பார்த்தோன்னா ஒன்லி அண்டர்ஸ்கோர் தவிர மற்றது எதுவுமே வந்து அலோடு கிடையாது. இந்த ஆம்பர்சன்ட்ங்கிறது வேறு மீனிங்கு, அதை வந்து ரெஃபரன்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதை நம்ம வேண்டாம். ஸோ எக்ஸப்ட் அண்டர்ஸ்கோர் தவிர வேறு எதுவுமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். பிரிண்ட்டு அண்டர்ஸ்கோர் நேம் அப்படிங்கிறத நம்ம கொடுப்போம். தென் பிரிண்ட்டு கேப்ஸ் நேம் யூஸ் பண்ணியிருந்தோம். தென் பிரிண்ட்டு
கேப்ஸ்லேயே ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். கேபிட்டலைஸ் கேப்ஸ் அண்டு பிரிண்ட்டு 1 minute நேம் 35 அப்படிங்கிறது நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கிற வேண்டியதான். ஸோ இதெல்லாம் வந்து வேரியபிளாக நம்ம எப்படியெல்லாம் கொடுக்கலாம், மெமரிக்கு நம்ம எப்படியெல்லாம் நேம் வைக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ ஒன்ஸ் அகெயின் நான் என்ன பண்ணுறேன்னா அகெயின் கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கரெக்டான அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதில் வேரியபிள் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா வேரியபிள் அப்படிங்கிறதுல வந்து அதாவது டேட்டா டைப் யூஸ் பண்ணக்கூடாது. அது டைப் காஸ்டிங் தான் இருக்குது. அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதாவது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரே வேரியபிளை திரும்ப திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நேமும் ஒன்று கிடையாது, ரெண்டு வேறு வேறு பார்க்குறதுக்கு தான். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து கேஸ் சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். அது வந்து நீங்கள் வந்து சிம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்பர் அண்டர்ஸ்கோர் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. சம்டைம் வந்து நீங்கள் வந்து பிஹெச்பி இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கோ அப்படிங்கிறத வந்து கேப்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்மால்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேஸ் இஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் வந்து நேம் அப்படிங்கிறத வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா டிஃப்ரெண்ட் வேரியபிள் தான். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து டைப் காஸ்டிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி நண்பர்களே.